இது ஜெய்சி சேனல். நான் ஜெயச்சந்திரன். நம்மூர் சமுத்திரகனி நடிப்பில் கம்யூனிச சித்தாந்தம் கொண்ட ஒரு படம் திரைக்கு வந்திருக்கிறது. அந்த படத்தின் பெயர் வீர வணக்கம். இது 1940 முதல் 46 காலகட்டங்களில் கேரளாவில் நடைபெற்ற அடிமைகளாக நடத்தப்பட்ட தொழிலாளர்களை கம்யூனிச தலைவர் எப்படி பாசிச சிந்தனை கொண்ட மேல் ஜாதியினரிடம் இருந்து மீட்டார், அவர்களுக்கு அதே தொழில் வர்க்கத்தை ஒன்று திரட்டி எப்படி பாடம் புகட்டினார் என்பதை கூறும் வரலாற்று படமாக இப்படம் உருவாகியிருக்கிறது. கேரளாவில் கம்யூனிசத்தை தோற்றுவித்து தொழிலாளர்களுக்காக பாடுபட்ட பி கிருஷ்ணன் பிள்ளை வாழ்க்கை வரலாறை மையமாக வைத்துத்தான் இப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அனில் வி நாகேந்திரன் இப்படத்தை இயக்கியிருக்கிறார். இவர் ஒரு வழக்கறிஞரும் ஆவார். இவரது தந்தையும் வழக்கறிஞர். கம்யூனிச சித்தாந்தத்தில் நம்பிக்கை கொண்டவர் மட்டுமல்ல, கம்யூனிச பாணியில் ஏழை எளியவர்களுக்காக பாடுபடும் ஒரு சமூக போராளியாகவும் இவர் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்பது திராவிட சித்தாந்தம். அந்த திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவான கம்யூனிசம் தான் சுதந்திர மக்களுக்கு தேவையான அடிப்படை கொள்கை என்பதை இப்படம் உணர்த்தி இருக்கிறது. கேரள கம்யூனிஸ்ட் தலைவர் பி கிருஷ்ணன் பிள்ளை வேடத்தில் சமுத்திரகனி நடித்திருக்கிறார். பரத் ஒரு பெரும் தொழிலதிபராக இருந்தும் அவர் மக்களுக்காக போராடுகிறார். ஏழை மக்களை வாட்டி வதைக்கும் பெரும் முதலாளிகளிடமிருந்து தொழிலாளர் வர்க்கத்தை காப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசிப்பதுடன் அவர் தொழிலாளர் வர்க்கத்தை அழைத்து கொண்டு தொழிலாளர் வர்க்கத்துக்காக போராடிய பி கிருஷ்ணன் பிள்ளையுடன் ஒன்றிணைந்து போராட்டத்தில் பங்கெடுத்த பி கே மேதினி என்ற மூதாட்டியிடம் அழைத்துச் செல்கிறார். தள்ளாத வயதாக இருந்த போதும் அவர் கம்யூனிச கொள்கையின் உறுதியின் பிடிப்பிலிருந்து தளராமல் நெஞ்சுரம் கொண்டு அமர்ந்திருக்கிறார். அவரிடம் தொழிலாளர் வர்க்கத்தை அறிமுகப்படுத்தும் பரத் இவர்களுக்கு கம்யூனிச தலைவர் கிருஷ்ணன் பிள்ளையின் வாழ்க்கை வரலாறையும், நீங்கள் ஏழை எளியவர்களுக்காக தொழிலாளர்களின் விடுதலைக்காக எப்படி போராடினீர்கள் என்ற வரலாற்றை கூறுங்கள் என சொல்கிறார். அந்த நேரத்தில் தான் பி கே மேதினி கேரள கம்யூனிச தலைவர் பி கிருஷ்ணன் பிள்ளையுடன் இணைந்து எப்படி தொழிலாளர் வர்க்கத்துக்காக போராடி அவர்களுக்காக அடிமை விலங்கை உடைத்தோம் என்பதை எடுத்து கூறுகிறார். இதுதான் வீர வணக்கம் படத்தின் கதை சுருக்கம். தொடக்கத்தில் டைட்டிலில் இது கிருஷ்ணன் பிள்ளையின் வாழ்க்கை வரலாறை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட படம் என்று போடும்போது யார் இந்த கிருஷ்ணன் பிள்ளை என்று எல்லோர் மனதிலும் ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் போக போக அவரது கதாபாத்திரத்தில் சமுத்திரகனி தோன்றி நடிக்கும்போது பி கிருஷ்ணன் பிள்ளை எவ்வளவு மகத்தானவர், அவர் மக்களுக்காக தொழிலாளர்களுக்காக தொழில் வர்க்கத்துக்காக எப்படி தனது வாழ்க்கையே தியாகம் செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் உணர முடிகிறது. மேல் சாதியினர் தங்கள் பண்ணையில் வேலை பார்க்கும் தொழிலாளர் வர்க்கத்தை எப்படி கீழ்த்தரமாக நடத்துகிறார்கள் என்பதை காட்டும்போது மனம் கொந்தளிக்கிறது. பிடியரிசி கேட்டதற்காக அடித்தே கொள்ளும் அடியாட்கள், கண்ணில் படும் பெண்களை எல்லாம் படுக்கைக்கு அழைத்துச் சென்று அவர்களை சீரழிக்கும் கொடூரம், தங்களுக்கு விடுதலையே கிடைக்காதா என்று ஏங்கும் தொழிலாளர் வர்க்கத்தின் முகத்தில் ஏற்படும் சோக வடுக்களின் பிரதிபலிப்பு எல்லாமே நெஞ்சை கலங்கடிக்கிறது. இந்த மக்களை மேல்சாதி வகுப்பினரிடமிருந்து மீட்க பி கிருஷ்ணன் பிள்ளை, அதாவது கம்யூனிச தலைவர் கிருஷ்ணன் பிள்ளையாக நடிக்கும் சமுத்திரகனி எப்போது வருவார் என்று காட்சி வேகம் கூடிக்கொண்டே செல்கிறது. ஒரு கட்டத்தில் கிருஷ்ணன் பிள்ளையான சமுத்திரகனி வரும் தகவலை மேல்சாதி தலைவர் அறிந்து கொண்டு போலீசிடம் தகவல் தெரிவித்து, அவர் வந்தால் அவரை உடனே கைது செய்யுங்கள், அவர் வந்தால் அவரை எந்த இடத்தில் பார்க்கிறீர்களோ அந்த இடத்திலே அடித்து கொள்ளுங்கள் என்று தங்களது அடியாட்களுக்கு ஆணையிடுவதும், கண்ணில் மண்ணை தூவிவிட்டு எலுமிச்சை பழ வியாபாரியாக கிராமத்துக்குள் நுழையும் சமுத்திரகனியின் எளிமையான தோற்றம் சற்று வியப்பை தருகிறது. அவர் தொழிலாளர் வர்க்கத்திடம் பேசும் ஒவ்வொரு வசனங்களும் தீப்புரியாக எரிகிறது. அது உயர் ஜாதியின் ஆணவத்தை எரிக்கும் தீப்பந்தமாக சுடர்விட தொடங்குவது பெரும் வரவேற்பை பெறுகிறது. பெண்ணின் கற்பை களவாட வரும் கயவர்களின் கைகளை உடைத்து அவர்களின் எலும்பை நொறுக்குவது இந்த ஆட்களுக்கு இது சரியான பாடம்தான் என்று பேச வைக்கிறது. இந்த காலகட்டத்திலேயே ஆணவ கொலை என்ற பெயரில் சாதி ஏற்றத்தாழ்வு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில்
1940, 46 ஆண்டுகளில், அதாவது இந்திய சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் ஏழைகள், தொழிலாளர் வர்க்கம் எப்படி மேல் ஜாதியினர் ஆதிக்க வர்க்கத்தால் பாசிச கொள்கை கொண்டவர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது. கிருஷ்ணன் பிள்ளையுடன் இணைந்து போராடிய பி.கே. மேதினி என்பவர் இப்போதும் உயிருடன் இருக்கிறார். அவருக்கு 96 வயதாகிறது. அவரும் இப்படத்தில் ஒரு கதாபாத்திரமாக இணைந்து நடித்திருப்பது பெரிய பலத்தை தந்திருக்கிறது. அவர் கிருஷ்ணன் பிள்ளையுடன் இணைந்து போராடிய வரலாற்றையும், கம்யூனிச சித்தாந்தத்தையும், முதலாளித்துவத்துக்கு எதிரான போராட்டத்தையும் விளக்கம் ஒவ்வொரு காட்சியும் நரம்பை புடைக்க செய்கிறது. அவர் என்னமோ எளிமையாக, மெல்லமாக, மெதுவாக, சன்னமான குரலில் கூறினாலும் அது இடி முழக்கமாக கேட்கிறது. ரெட் சல்யூட், ரெட் சல்யூட் என்று அவர் இன்றைக்கும் கேரளாவில் புகழ்பெற்று பாடக்கூடிய கம்யூனிச பாடலை பாடும்போது அரங்கே அவரது பாடலுக்கு ஏற்ப கைதட்டலை தருகிறது. படத்தில் ரித்தேஷ், பிரேம்குமார், மேலும் பீமன் ரகு உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். பரத் முக்கிய வேடமொன்றில் நடித்திருக்கிறார். இதை ஒரு கம்யூனிச சித்தாந்த கதையாக மட்டுமல்லாமல் அதில் ஒரு காதலையும் இழையோடு விட்டு கிளைமாக்ஸில் அதை வைத்து முடித்திருப்பது இயக்குனர் அனில் நாகேந்திரனின் திறமைக்கு சான்று. எம்.கே. அர்ஜுனன், பெரம்பாவூர் ஜி. ரவீந்திரநாத், ஜேம்ஸ் வசந்தன், குட்டப்பன், அன்சல் உதயகுமார் இணைந்து இப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார்கள். பொதுவாகவே சமுத்திரக்கனிக்கு ஏழைகளுக்கு குரல் கொடுக்கும் பாத்திரம், தொழிலாளர் வர்க்கத்துக்காக போராடும் கதாபாத்திரம் என்றால் அதை மெருகூற்றி தன் பாணியில் மிகவும் சிறப்பாக செய்திருப்பார். இப்படத்தில் அவருக்கு கம்யூனிச தலைவராக நடிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு என்பதால் அவர் அந்த கதாபாத்திரமாக மாறி இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. கம்யூனிச சித்தாந்த கொள்கை மனதிலும், உடலிலும், நரம்பிலும், இரத்தத்திலும் ஊறிய ஒருவரால் தான் இந்த கதாபாத்திரத்தில் இவ்வளவு உணர்வுபூர்வமாக நடிக்க முடியும் என்பதை சமுத்திரக்கனி நிரூபித்திருக்கிறார். அவருக்கு எவ்வளவு பாராட்டுகளை சொன்னாலும் அது மிகையாகாது. திராவிட சித்தாந்தத்தின் ஒரு பகுதிதான் கம்யூனிச சித்தாந்தம் என்பதை இயக்குனர் படத்தில் வசனமாகவே வெளிப்படுத்தும் போது அரங்கில் கைதட்டல் ஒலிக்கிறது. புராண கதைகள், இதிகாச கதைகள் இப்போது திரையுலகுக்கு வந்து மக்களை மீண்டும் ஒரு பழமையான நிலைக்கு, அதாவது பகுத்தறிவு அற்ற தன்மைக்கு கொண்டு செல்லும் ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா தமிழகத்தில் பகுத்தறிவு கொள்கைகளை பேசும்போது அது பலருக்கு கசப்பாக இருந்தது. ஆனால் அந்த பகுத்தறிவு கொள்கைதான் ஏழை மக்கள், தொழிலாளர் வர்க்கத்தை தலைநிமிர்ந்து முதுகெலும்போடு உயர்ந்து நிற்க செய்திருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மை. அதே பாணியில்தான் கேரளாவில் கம்யூனிச தலைவர் பி. கிருஷ்ணன் பிள்ளை பகுத்தறிவு சிந்தனையையும் ஏழை எளிய மக்கள், தொழிலாளர் வர்க்கத்தினருக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் கம்யூனிச சித்தாந்த கொள்கையையும் பரப்பியிருக்கிறார் என்பதை ஒப்பிட்டு உணர முடிகிறது. பகுத்தறிவு கொள்கைகள் கொண்ட இது போன்ற படங்கள் நிறைய வர வேண்டும். அது திராவிட சிந்தனைகளையும் பகுத்தறிவு கொள்கைகளையும் மக்களிடமும், இளைஞர்களிடமும், பெண்களிடமும் பரப்பி மீண்டும் ஒரு சமுதாய புரட்சியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையாக இருக்கிறது. அப்போதுதான் ஏழைகள், தொழிலாளர்கள், நடுத்தர வர்க்கத்தினரின் சுமைகளை அதிகமாக்கிக் கொண்டிருக்கும் பாசிசவாதிகளின் கொடுங்கோன்மையை நாம் வேரோடு பிடுங்கி எறிய முடியும்.